எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 12ஆம் வகுப்புல பழைய புத்தகத்தை பார்க்க போறோம். ஏன் நம்ம பழைய புத்தகம் பார்க்க போறோம் அப்படின்னும் போது இந்த பாடத்துல இருந்து கேள்விகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அதனால இதை பார்க்க போறோம். இந்த பாடத்துடைய தலைப்பு இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு. இது 12ஆம் வகுப்பு பழைய புத்தகம். சரிங்களா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்ட் 3 வீடியோ பார்க்க போறோம். பார்ட் 3 இது ரொம்ப முக்கியமானது. இது நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தாச்சு. பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரைட் ஐஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்டுடைய அந்த ஆப்பில் கூட இருக்கும். இந்த வீடியோ எல்லாமே ஆப்லேயும் பாருங்க. யூடியூப் ஸ்டூடெண்ட் யூடியூப்ல கூட நீங்க பார்த்துக்கலாம். இந்த வீடியோ அவைலபிளா இருக்கும். சரிங்களா? இன்னைக்கு ரொம்ப முக்கியமான பாடத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? வரப்போற குரூப் 1லயும் குரூப் 2 குரூப் 4 மூணுத்துலயுமே இதுல இருந்து கேள்வியெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க இதை. சரிங்களா? இப்போ பாடத்துக்கு போக போறோம். இன்றைய பாடத்துடைய தலைப்பு இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாட்டுடைய பங்கு. 1854 என்னது பெருங்கழகம். பெருங்கழகம் நடந்தது 1857 ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 1800 நம்ம இப்ப பார்க்க போறது எல்லாமே ஸ்பீடு ரிவிஷன். சரிங்களா? ஸ்பீடு ரிவிஷன்ல டாப் 100 லெசன் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். ஏன்னா எக்ஸாம்ல குரூப் 1 குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ல அடிக்கடிக்கு கேட்குறாங்க. நிறைய கொஸ்டின் ரொம்ப முக்கியமான பாடத்தை நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த டாப் 100 லெசன்ஸ்ல இருந்து தான் நம்ம ஒரு லெசன்ஸை கிளாஸஸ் எடுத்துக்கிறோம் டெய்லி. நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அதுல இந்த இந்திய தேசிய இயக்கத்தில் தமிழ்நாடு பங்கு பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? வீடியோ பாருங்க. படிக்க டைம் இல்லைன்னா கூட நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற எல்லா கண்டென்ட்டுமே இதில் கொண்டு வந்திருப்போம். அதுவும் இல்லாமல் பார்ட் 1 பார்ட் 2லயும் இருக்கு வீடியோ. இதனுடைய கண்டென்ட் சிலதெல்லாம் அதுலயும் கொடுத்துருப்போம். ரொம்ப விளக்கமா இருக்கும். சரிங்களா? ஓகே, போகலாம். 1857 பெருங்கலம் நடக்கிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் 1801 மருது சகோதரர்களுடைய தலைமையேற்ற அந்த கழகத்துடைய பெயர் என்னன்னா தென்னிந்திய கழகம். தென்னிந்திய கழகம் யார் தலைமையா இருக்கிறாங்கன்னா மருது சகோதரர்கள் தான். சரிங்களா? எந்த வருடம்னா 1801 ஞாபகம் வச்சுக்கோங்க. தென்னிந்திய கழகம் அப்படின்னு சொன்னாவே மருது சகோதரர்கள் தலைமையேற்று நடத்திருக்கிறாங்க 1801. அப்புறம் பெருங்கழகம் எந்த வருடம்னா 1857. அடுத்தது சிப்பாய் கழகம் பார்த்திருப்போம். சிப்பாய் கழகம் 1806 நடந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க. வேலூர் சிப்பாய் கழகம் எந்த வருடம்? 1806. நம்ம பார்க்கறது இல்லாம ஸ்பீடு ரிவிஷன். இதனால சில சமயத்தில் சில கிளாஸஸ் மாதிரி கூட நம்ம பார்த்துக்கலாம். இதை ஒரு வாட்டி 2-3 வாட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் நல்லாவே புரியும் உங்களுக்கு. சரிங்களா? சிப்பாய் கழகம் வேலூர் சிப்பாய் கழகம் எப்ப நடந்துச்சுன்னா 1806 நடந்தது. சென்னையில சுதேசி சங்கம் தொடங்கப்பட்டது. சென்னையில சுதேசி சங்கம் தொடங்கப்பட்டது 1852 ஜூலை மாதம். ஞாபகத்தில் வச்சுங்க. 1852 தான் ஜூலைல தான் தொடங்கப்பட்டது சென்னை சுதேசி சங்கம். அப்புறம் 1884 பி அனந்தாச்சார்லு அப்புறம் பி ரங்கையா, அதாவது பி ரங்கைய நாயுடு இவங்க தான் வந்து சென்னை மகாஜன சங்கத்தை நிறுவுறாங்க. சரிங்களா? நம்ம பார்க்க ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது சென்னையில வந்து மகாஜன சங்கமும் சுதேசி சங்கமும் ஒன்றா இணைறது. அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பார்ட் 2 வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? நம்ம சும்மா ஒரு ரிவிஷன் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. சென்னை மகாஜன சங்கமும் சுதேசி சங்கமும் ரெண்டா இணைந்திருக்கு. ஞாபகம் வச்சுங்க. 1889 டிசம்பர்ல ஜி சுப்பிரமணியம் ஐயர் அப்புறம் அவர் என்ன பண்றாரு, அவர் வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க. சரிங்களா? அவர் வந்து ஒரு மறுமணத்தை பண்ணி வைக்கிறாங்க. ஞாபகத்தில் வச்சுங்க. 1889. 1885ஆம் ஆண்டுல முதலாவது காங்கிரஸ் மாநாட்டுல முதலாவது திருமணத்தை கொண்டு வந்தவர்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. முதலாவது காங்கிரஸ் மாநாடு எப்ப நடக்குதுன்னா 1885. ரொம்ப முக்கியமான வருடம் இது. அப்போ அதுல வந்து முதலாவது தீர்மானத்தை கொண்டு வந்தவர் யாருன்ற கேள்வி கேட்பாங்க. கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின் இது. யார் அப்படின்போது ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். எல்லாரும் நேதாஜி அந்த மாதிரி போவாங்க. பட் இங்க அவர் கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1885 முதலாவது காங்கிரஸ் மாநாட்டில் முதலாவது தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். ஞாபகம் வச்சுங்க. அவர் தான் கொண்டு வந்திருக்க முதலாவது தீர்மானம். ஆங்கிலத்துல தி இந்துவும் தமிழ்ல சுதேசி முத்திரம் என்ற இந்த தேசிய இதழ்களை தொடங்கியவரும் ஜி சுப்பிரமணிய ஐயர் தான். ஞாபகம் வச்சுங்க. சுப்பிரமணியர் ரொம்ப முக்கியமானவர். அதனால நான் ரிப்பீட் சொல்றேன் உங்களுக்கு. அப்புறம் ஆங்கிலத்துல தமிழ் சுதேசி மித்திரன் என்ற தேசிய இதழ் நடத்திய யாருன்னு கேட்பாங்க. சுப்பிரமணியர். ஞாபகத்தில் வச்சுங்க. அப்புறம் சென்னையில மாகாண சங்கம், சென்னை மாகாண சங்கம் உருவாக்குறாங்க. எப்போ உருவாக்குறாங்கன்னா 1892 உருவாக்குறாங்க. அதே 40 வச்சுக்கோங்க. அப்புறம் 1887 பக்ருதீன் தயாப்ஜி என்பவரால அவருடைய தலைமையில தான் இந்திய தேசிய காங்கிரஸ் உடைய 3வது மாநாடு சென்னை நடக்கிறது.
இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கு, அதனுடைய 3வது மாநாடு சென்னையில் நடக்கிறது. ஞாபகம் வச்சுங்க. இந்திய தேசிய காங்கிரஸ் 3வது மாநாடு எந்த இடத்துல நடந்துச்சு கேள்வி கேட்பாங்க. சென்னையில தான். அதுக்கு யார் தலைமை தாங்கினாங்கன்னு கேட்பாங்க. பக்ருதீன் தயாப்ஜி அவர் தான் தலைமை தாங்குறாரு. எந்த இடம் இது நடந்துச்சுன்னு கேட்பாங்க. இந்த 3வது மாநாடு 1887, அதுவும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போறது தமிழ்நாட்டில் தேசிய இயக்கத்தை பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் தேசிய இயக்கம் 1905 வங்கப்பரிணை வந்து தமிழ்நாட்டில் நடக்கிறது. அது மூலம் அது நடக்கிறதுனாலதான் இந்த சுதேசி தமிழ்நாட்டில் வந்து இந்த சுதேசி இயக்கம் வந்து தோன்றதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கிறது. அதுவும் ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் இந்த சுதேசி இயக்கத்தை ரொம்ப முன்னின்று நடத்தியவர்கள் யாருன்னா வ.உ.சி., சுப்பிரமணிய சிவாவும் சுப்பிரமணிய பாரதி, இவங்க 3 பேர் ஞாபகம் வச்சுங்க. புக்குல இவ்வளவு கொடுத்துருக்கு, இவங்கள 3 பேர் தான் கொடுத்துருக்காங்க, ஞாபகம் வச்சுங்க. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கத்தை முன்னிட்டு நடத்தியவர்கள் வ.உ.சி., சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதியார் 3 பேர். அப்புறம் 1907 மே மாசம் திங்கள்ல பாரதியார் வந்து காங்கிரஸ் இயக்கத்துல தீவிரவாத தலைவர்கள் ஒருவராக பிபின் சந்திரபால் என்பவரை சென்னைக்கு அழைத்து வர்றார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சென்னைக்கு அழைத்து வந்து உரையாற்ற வைக்கிறாரு. சரிங்களா? எப்போ 1907 மே மாசம் திங்கள்ல பாரதியார் காங்கிரஸ் இயக்கத்துல ரொம்ப தீவிரமான தலைவர் யாருக்கா பிபின் சந்திரபால் இருக்காரு, அவரை சென்னைக்கு வர வைக்கிறாரு. சென்னைக்கு வர வச்சு அவருக்கு வந்து உரை நிகழ்த்த அந்த ஏற்பாடு எல்லாம் செய்யறாரு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. சுப்பிரமணிய பாரதி இந்தியா என்ற தமிழ் வார இதழுடைய ஆசிரியரும் பணியாற்றியிருக்காரு. ஸோ இந்தியா என்ற தமிழ் வார இதழ ஆசிரியருடைய ஆசிரியராகவும் பணியாற்றுவர் சுப்பிரமணிய பாரதி. ஞாபகம் வச்சுங்க. 1907 சூரத் பிளவுக்கு பிறகு வ.உ.சி. அப்புறம் தேசியவாதிகள் இணைந்து சென்னையில அதாவது சென்னை ஜன சங்கத்தை தோற்றுவிக்கிறாங்க. ஞாபகம் வச்சுங்க. சென்னை ஜனசங்கம். சென்னை ஜனசங்கத்தை தோற்றுவிக்கிறவங்க யாருன்னா வ.உ.சி. தோற்றுவிக்கிறாரு. அவருடைய சில பேரும் சேர்ந்துதான் அதை தோற்றுவிக்கிறாங்க, அதை உருவாக்குறாங்க அந்த சங்கத்தை. 1907 சூரத் பிளவுக்கு பிறகுதான். ஞாபகம் வச்சுங்க. 1907 சூரத் நடக்கிறது. அதுக்கப்புறமா வ.உ.சி.யும் இந்த தேசியவாதிகளை இணைந்து சென்னை ஜனசங்கத்தை உருவாக்குறாங்க, தோற்றுவிக்கிறாங்க. அப்புறம் சுதேசி கீதங்கள் என்ற தேசிய பாடல்களை சுப்பிரமணிய பாரதி தான் ஏற்றிருக்காரு. கேள்வி கேட்டிருக்காங்க நிறைய வாட்டி இந்த கேள்வி. அதாவது சுதேசி கீதங்கள் என்ற தேசிய பாடலை யார் ஏற்றினாங்கன்னு அடிக்கடி கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்சி கேட்டிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதி அவர்கள் தான் ஏற்றிருக்காரு. ஞாபகம் வச்சுங்க. வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை இருக்கால, வ.உ.சி. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் அதாவது வழக்கறிஞர் தான் தன்னுடைய வாழ்க்கையை வந்து தொடங்கி இருக்காரு. ஞாபகம் வச்சுங்க. ஆல்ரெடி தெரியும், போன கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அதை பத்தி நிறையவே. அப்புறம் 1905 தேசிய இயக்கத்தில் இவர் ஈடுபடுறாரு. வ.உ.சி. அவர்கள் 1905 தேசிய இயக்கத்தில் ஈடுபடுறாரு. அதுவும் ஞாபகம் வச்சுங்க. பாலகங்கா திலகருடைய சீடராக திகழ்ந்தவர் இந்த வ.உ.சி. அவர்கள். பாலகங்கர திலகருடைய சீடர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. வ.உ.சி. அவர்கள் தான். ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 1908 தூத்துக்குடியில பவள ஆலை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் இருக்குல்ல, அதுக்கு வந்து முன்னின்று நடத்தியவரும் இந்த வ.உ.சி. அவர்கள் தான். அப்புறம் 1906 தூத்துக்குடியில நீராவி கப்பல் கழகத்தை நிறுவியவரும் இந்த வ.உ.சி. அவர்கள் தான். சரிங்களா? கப்பலுடைய தமிழ் என்று அழைக்கப்படும் வ.உ.சி. அவர்கள் தான். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், நான் ரிப்பீட் பண்றேன். அப்புறம் 1908 மார்ச் திங்கள்ல திருநெல்வேலி கழகம் வந்து ஏற்படுது. திருநெல்வேலி கழகம் எப்போ ஏற்படுதுன்னு கேள்வி கேட்பாங்க. 1908 மார்ச் மாதம் நடக்கிறது திருநெல்வேலி கழகம். சுதேசி கப்பல் அதாவது சுதேசி கப்பலுடைய அந்த கழகத்துடைய அந்த சிதைவு வந்து சில பேரை வந்து ரொம்ப வந்து கோபம் ஏற்றுறது, அதாவது சினந்தெழுறாங்க, கோபமாகுது. அதனால பாரத மாதா சங்கத்தை என்ற ஒரு புரட்சி அமைப்பை தோற்றுவிக்கிறாங்க. ஞாபகம் இருக்கா? அதாவது சுதேசி கப்பல் கழகம் இருக்கு, அது அந்த கழகத்துடைய சிதைவு இருக்குல்ல, அந்த சுதேசி கப்பல் கழகத்துடைய சிதைவு, அந்த அமைப்புடைய சிதைவுனால சில பேர் கோபம் அடைந்து ஒரு சங்கத்தை உருவாக்குறாங்க. அது வந்து ஒரு புரட்சிகரமான சங்கம் அந்த அமைப்பு. அதுக்கு பேர் தான் பாரத மாதா சங்கம். சரி, ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப முக்கியமானது அந்த பாயிண்ட். இன்னும் பாரத மாதா சங்கத்துல உறுப்பினர்கள் சில பேர் இருக்காங்க. யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி, வாஞ்சிநாதன், இவங்க 2 பேருமே ஞாபகம் வச்சுங்க. பாரத மாதா சங்கத்துல உறுப்பினர்கள் 2 பேர் ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது எக்ஸாம்ல கேட்பாங்க. நீலகண்ட பிரம்மச்சாரி, வாஞ்சிநாதன் 2 பேர். அப்புறம் 1905 வங்கப்பிரிவினை தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கம் தோன்றுவதற்காக காரணமாக இருந்துச்சு. இந்த 1905 தான் இந்த வங்கப்பிரிவினை ஏற்படுறது. அது மூலமா தான் தமிழ்நாட்டுல இந்த சுதேசி இயக்கம் தோன்றதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான காரணமாக அமைகிறது. ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கத்தை முன்னின்று நடத்தியவர்கள்
சொல்லுங்க, ஏதாவது ஐடியா இருக்கா? தமிழ்நாட்டுல சுதேசி இயக்கத்தை முன்னிலை நடத்தியவர்கள் வஉசி அவர்களு, சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதி, இவங்கதான் தமிழ்நாட்டுல இந்த சுதேசி இயக்கத்தை முன்னிலை நடத்தியவர் இவங்கதான். சரிங்களா? அப்ப நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுல தன்னாட்சி இயக்கத்தை பத்தி பார்க்க போறோம். தமிழ்நாட்டுல தன்னாட்சி இயக்கம் இது ரொம்ப முக்கியமானது. 1916 இருந்து 1918 வரை சென்னையில அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கி நடத்துறாங்க. அன்னிபெசன்ட் அப்படின்னா 1916 இருந்து 1918 வரைக்கும் சென்னையில அன்னிபெசன்ட் அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கி அதை வந்து நடத்திட்டு வர்றாரு. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் 1915 செப்டம்பர் மாசத்துல நியூ இந்தியா என்ற இதை வந்து அன்னிபெசன்ட் வந்து தொடங்குறாங்க. அதாவது தொடங்குறதுக்காக அறிவிக்கிறாங்க. அது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அப்புறம் தன்னாட்சி இயக்கத்துக்கு திலகர் வந்து ஆதரவு தராரு. அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். தன்னாட்சி இயக்கத்துக்கு ஆதரவு தந்தவரையான திலகர் அவர்கள் ரொம்ப முக்கியமான இவரை பத்தி அடிக்கடி கேட்டிருக்காங்க. இந்த தன்னாட்சி இயக்கத்துக்கு முதல் உலக போர் காலத்துல தீவிரமாக நடைபெற்றது. இந்த தன்னாட்சி இயக்கம் எப்படின்னா, இந்த முதல் உலக போர் நடக்கல, அப்ப வந்து ரொம்ப தீவிரமா நடந்துச்சு இந்த இயக்கம்லாம். சரிங்களா? நம்ம அடுத்து பார்க்கலாம். ஒத்தியாமை இயக்கத்தை பத்தி பார்க்க போறோம். ஒத்துழையாமை இயக்கம் 1921 முதல் 1923 வரை தமிழ்நாட்டுல ஒத்துழையாமை இயக்கம் வந்து ரொம்ப தீவிரமா நடந்துச்சு. அதையும் கேட்பாங்க. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் தீவிரமாக நடைபெற்றது எப்போன்னு கேட்பாங்க. 1921 இருந்து 1923 வரைக்கும். அது ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. அப்புறம் தமிழ்நாட்டுல ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற பொழுது இதனுடைய முக்கியமான தலைவராக இருந்தாங்களே அவங்களுடைய பேர் வந்து சில பேர் கேட்பாங்க. அதையும் ஞாபகத்தில் வச்சுங்க. சி ராஜகோபாலாச்சாரி, எஸ் சத்தியமூர்த்தி, ஈவரா, இவங்க 3 பேர் ஞாபகத்தில் வச்சுக்க. இவங்க தான் தமிழ்நாட்டுல ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்ற போது அதனுடைய ஒரு முக்கியமான தலைவராக இவங்க செயல்பட்டிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டுல நடக்கும் போது தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருந்தவர் யாருன்னு கேட்பாங்க. இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி இது. சரிங்களா? ஈவேரா, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஈவேரா. சரிங்களா? சில பேர் வந்து மாத்தி போடுவீங்க. ஈவேரா தான் அவரு, ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒத்துழையாமை இயக்கம் தமிழ்நாட்டில் நடக்கும் போது தமிழ்நாட்டுடைய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தவர் ஈவேரா அவர்கள் தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமானவர் அவரு. அப்புறம் வைக்கம் சத்தியாகிரக போராட்டம் இருக்குல்ல, அதை தொடங்கியவரும் ஈவேரா அவர்கள் தான். வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியவரும் ஈவேரா அவர்கள் தான். இதுவும் ரொம்ப முக்கியமானவர், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கியவர் யாரு என்ற கேள்வி கேட்பாங்க தேர்வுல. ஞாபகம் வச்சுங்க, ஈவேரா அவர்கள் தான். VVS ஐயர் நடத்தி வந்த இந்த சேரமா தேவி குருகுலத்துல சமூக போராட்டம், ஜாதி பாகுபாடு வந்து நிலவை வந்து கண்டிக்கிறாரு பெரியார் அவரு. சரிங்களா? அதனால வந்து இவர் அந்த காங்கிரஸ்ல இருந்து விலகுறாரு. ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுங்க. அதுக்கப்புறம் புதுக்கோட்டையில சேர்ந்தவர் தான் இந்த சத்தியமூர்த்தி. சத்தியமூர்த்தி யாருன்னா, சத்தியமூர்த்தி அவர்கள் புதுக்கோட்டையை சேர்ந்தவர், ஞாபகம் வச்சுங்க. 1929 சைமன் குழு தமிழ்நாட்டுக்கு வந்த போது சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்துக்கு சத்தியமூர்த்தி தலைமை தாங்குறார். ரொம்ப முக்கியமான கேள்வி, அதுவும் கேட்பாங்க. சைமன் குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்த போது சைமன் குழு வந்து எதிர்த்து போராட்டாங்களா, அதுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்ற கேள்வி கேட்பாங்க. தமிழ்நாட்டுல தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்கும்போது சத்தியமூர்த்தி அவர்கள் தான் தலைமை தாங்குறாரு. ஞாபகம், ரொம்ப முக்கியமான கேள்வி அது. அப்புறம் காமராஜர் வந்து எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர். சரிங்களா? அப்புறம் 1924 வைக்கம் சத்தியாகிரகத்துல கலந்து கொண்ட மூலம் வந்து தேசிய இயக்கத்துல தம்மை ஈடுபடுத்திக் கொண்டவர் காமராஜர். காமராஜர் எப்போ வந்து தேசிய இயக்கத்துல வந்து கலந்து கொண்டு தம்மை வந்து ஈடுபடுத்திக்கிறாருன்னா இந்த வைக்கம் சத்தியாகிரகத்துல தான் கலந்து கொள்றாரு. எப்போனா 1924 கலந்துக்கிறாரு. அது மூலமா தான் வந்து இவர் வந்து காமராஜர் அவர்கள் வந்து தேசிய இயக்கத்துல தம்மை வந்து ஈடுபடுத்திக் கொள்றாரு. ஞாபகம் வச்சுங்க. 1929 ராமநாதபுரம் மாவட்டம் இருக்குல்ல, அதுல காங்கிரஸ் இருக்கு. காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவராகவும் பொருளாதாரவும் விளங்கி இருக்காரு இவரு. பொருளாதாரம் தெரியும் உங்களுக்கு, ஞாபகம் வச்சுங்க. 1929 ராமநாதபுரம் மாவட்டத்துல அவருடைய அந்த கமிட்டியுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு. பொருளாளராகவும் இவர் விளங்கியிருக்காரு, ஒர்க் பண்ணியிருக்காரு காமராஜர் அவர்கள். சரியா? சாமானியர்கள்ல ஒருவராக தம்மை அடையாளப்படுத்தி கொண்டாரு காமராஜர். ரொம்ப எளிமையானவரா சொல்ல வராங்க. சாமானியர்னு ரொம்ப எளிமையானவர் இவர். எளிமையானவரா தம்மை வந்து வெளிப்படையா காட்டுகிறார் காமராஜர் அவர்கள். தமிழ்நாட்டுல கிராமங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்தை கொண்டு சென்றவர் காமராஜர். ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தமிழ்நாடு முழுக்க கிராமங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்தை கொண்டு சென்றவர் யாருன்ற கேள்வி கேட்பாங்க. காமராஜர்கள் தான். நிறைய பேர் வந்து காந்தின்னு சொல்லியிருப்பீங்க, ஞாபகம் வச்சுங்க. காந்தி கிடையாது, காமராஜர் அவர்கள் தான். கன்ஃபியூஸ் ஆகிற இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. தமிழ்நாட்டில் கிராமங்களுக்கு காங்கிரஸ் இயக்கத்தை கொண்டு சென்ற முக்கியமானவர்
யாருன்னா காமராஜர் தான். சரிங்களா? புக்கில் அப்படி போட்டிருக்கு, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து உப்பு சத்தியாகிரகம் பத்தி பார்க்கலாம். உப்பு சத்தியாகிரகம் சட்ட மறுப்பு இயக்கம் ஒரு பகுதியை தான் காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்குறாரு. இந்த சட்ட மறுப்பு இருக்குல்ல, அதனுடைய அந்த இயக்கத்தின ஒரு பகுதி தான் இந்த உப்பு சத்தியாகிரகம். இந்த உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் காந்தி. ரொம்ப ஞாபகத்தில் வச்சுங்க, கேள்வி கேட்பாங்க. உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்கியவர் யாரு என்ற கேள்வி கேட்பாங்க. காந்தி அவர்கள் தான். 1930 காந்தி வந்து தண்டி யாத்திரை மேற்கொள்றாரு. கேள்வி கேட்பாங்க. காந்தி தண்டி யாத்திரை மேற்கொண்ட வருடம் எப்பன்னு கேட்பாங்க. 1930. அதான் ஞாபகத்தில் வச்சுங்க. 1930 தான் காந்தி தண்டி யாத்திரை மேற்கொள்றார். ரொம்ப முக்கியமான கேள்வி இது. வருடமும் ரொம்ப முக்கியமானது. தேர்வு பார்க்கலாம். சரிங்களா? 1930 ஏப்ரல்ல ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி தமிழ்நாட்டுல உப்பு சத்தியாகிரக தலைவராக வந்து செயல்பட்டு அதை வந்து வழி நடத்தி செல்றாரு. அதுவும் ஞாபகம் வச்சுங்க. 1930 ஏப்ரல் மாதத்துல ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி இருக்காரு, அவர் வந்து தமிழ்நாட்டுல உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று அதை வந்து வழி நடத்தி செல்றாரு. அப்புறம் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்துல பங்கு பெற்றவர்கள் யாருன்னு கேட்பாங்க. ஞாபகம் வச்சுங்க. இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் இருக்குல்ல, அதுல அந்த போராட்டத்துல பங்கு பெற்றவர்கள் யாருன்னா சி ராஜகோபாலாச்சாரி, VSS ராஜனு, அப்புறம் சர்தார் வேதரத்தின் பிள்ளை, சி சுவாமிநாத செட்டியாரு, கே சந்தானம், இவங்க எல்லாருமே வந்து இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் பங்கு பெற்றவர்கள். ரொம்ப முக்கியமான இவங்க. கேள்வி எப்படி வேணா சூஸ்லயும் கேட்கலாம், இல்ல மேட்ச் எப்படி வேணா கேட்கலாம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகத்தை பங்கு பெற்றவர்கள் யாருன்னு கேட்பாங்க. நான் ரிப்பீட் பண்றேன். சி ராஜகோபாலாச்சாரி, அப்புறம் VSS ராஜனு, சர்தார் வேதரத்தின் பிள்ளை, சி சுவாமிநாத செட்டி, கே சந்தானம், இவங்க எல்லாருமே தான் ரொம்ப முக்கியமானவங்க. அடுத்தது திருப்புக்குமரன். சார் திருப்புக்குமரி அவர் வந்து இந்திய அரசு வந்து ஒரு அஞ்சத்தலையை வெளியிட்டிருக்கு. ஆல்ரெடி நம்ம வந்து பார்ட் 2 வீடியோவில் திருப்புக்குமரனை பத்தி விளக்கமா பார்த்துருப்போம். அந்த வீடியோல கொஞ்சம் நீங்க பார்த்துங்க. சரிங்களா? கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்று பாடியான ராமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை அவர்கள் தான். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது என்ற பாடலை பாடையவர் யாருன்னு கேள்வி கேட்பாங்க. நாமக்கல் கவிஞர் பேர் ராமலிங்கனா தான். சரிங்களா? நம்ம அடுத்தது பார்க்க போது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பத்தி பார்க்க போறோம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1935 ஆண்டுல அதாவது 1935 ஆண்டு சட்டப்படி வந்து 1937 தேர்தல் நடக்கிறாங்க. சரிங்களா? ஞாபகம் வச்சுங்க. 1935 ஆண்டினுடைய அந்த சட்டப்படி தான் 1935 ஆண்டு சட்டப்படி தான் 1937 தேர்தலை கொண்டு வராங்க. சரிங்களா? சென்னை மாகாணத்துல காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று சி ராஜகோபாலாச்சாரி அவருடைய தலைமையில அமைச்சர் வந்து பதவி ஏற்கிறது. சரியா? அப்புறம் அந்த அமைச்சரவையில 9 அமைச்சர்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2வது உலக போர் போது கிறிஸ்துவர்களுடைய பரிந்துரைகள் தோல்வி அடையுது. அதனால காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறதை தொடங்குறாரு. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து எங்கெங்கெல்லாம் பரவுதுன்னா வட ஆற்காடு, மதுரை, கோயம்புத்தூர் இந்த ஏரியால பரவுது. சரிங்களா? ஞாபகத்தில் வச்சுங்க. ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது எல்லாமே. ஆல்ரெடி நம்ம வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாடு பங்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 வீடியோல பார்த்துட்டோம். பார்ட் 2லயும் எல்லாமே பார்த்துட்டோம். பார்ட் 3ல அந்த +2ல ஓல்டு புக்ல சில ரொம்ப முக்கியமான பாயிண்ட் எல்லாம் வந்து இருக்கு. நம்ம அதையும் பார்த்துட்டோம். எல்லாமே கவர் பண்ணியாச்சு. நம்ம வந்து வேற ஒரு வீடியோ நாளைக்கு வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம், வேற ஒரு கிளாஸ்ல. சரிங்களா? இப்போ நம்ம +2ல எல்லாமே பார்த்துட்டோம். அந்த பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோவும் பார்த்துக்குங்க. சரிங்களா? ஸோ வேற ஏதாவது உங்களுக்கு ஸ்டூடெண்ட் ஏன்னா TNPSC குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, UPSC ப்ரிலிமினரி மெயின்ஸ் எக்ஸாம் என்ன வேணோட கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே இருக்கும். அதே மாதிரி ரைட் ஐஎஸ் அகாடமி ஆப்லேயே இருக்கும் அந்த வீடியோ. அதிலே பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ்னோட கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.